அரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம். இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். காத்தக்கனழகி ஏ சாமி அம்மு அம்மு சொல்ல என்ன பொண்டாட்டிய வந்து சாமி மன்மத சாமி பத்திரி சாமி சாமி சாமி. ஏய் போது நிறுத்துங்கடி. என்னடி டான்ஸ் இது? இதுதான் புதுசா வந்த புஷ்பவன டான்ஸ். என்னடி சொல்ற? ஆமாண்டி. அப்படியா? ஏ ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே ஏங்கா இது என்னக்கா டான்ஸ்? இதுதான் விஜய் பட டான்ஸ். விஜய் பட டான்ஸ் அக்கா. ஆமா. என்னக்கா காவல காவலன்ற காலே சுட்டி காவாதான்க்கா இருக்கு. ஆமாக்கா. ஏ அதை விட்டு தள்ளுடி. வேற என்னடி? இப்படி ஆடு கூட பாடு வந்தா நேரம் போக தெரியாது. ஆமாண்டி. தேவ சபையில் நாட்டியம் ஆட வேண்டும். ஆமாண்டி. புறப்பட்டு போகலாம். போலாமே. உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக. காற்றில் மிதக்கும் மொழிகளிலே கடலில் தவழும் மலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன்.
உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, நதிகளும் எனக்காக. வணக்கம். ஒரு செய்தி காப்பாற்று மன்னன் அவன் இரவில் வைக்கப்படும் என்ற தெய்வமறைக்கு நானும் மீனிலே தவிர்த்து வரக்கூடிய உலக மக்களுக்கெல்லாம் இரவிலை ஒளித்தரக்கூடிய சந்திரன் என்ற பெருமிடத்து சீர சிறப்போடு வாழ்ந்திருக்கிறேன். அப்படிக்கும் பொழுது எனக்கோ 27 மனைவிமார்கள். அப்படிக்கும் பொழுது இன்றோ பூரண அமாவாசை, ஓய்வான நாள். என்னுடைய மனைவி சந்திக்க வேண்டும். அன்பு மனைவி ஆசை மனைவி ரேவதியை சந்தித்தால்தான் என் மனதிற்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். கண்ணே ரேவதி, ரோட்டிலே போய் பொண்ணு பாரு சோக்கிலே. மலை ரோட்டிலே போய் பாரு சோக்கிலே.
வணக்கம். குன்றாத இளமையும் குறையில்லாத செல்வத்தை படித்தேன். அந்த ஆடவனுக்கு முதற்கண் வணக்கம். விண்ணிலே தவிழக்கூடிய தங்களுக்கு மனைவியாக ரேவதி என்று பெயர்பட்டு சீரம் சீர்பட வாய்ந்து வருகிறேன். சென்று நடி கணவரை பார்க்க வேண்டும். முச்சிடி நீ பட்டாமுச்சிடி குட்டாங்குச்சிடி நீ குட்டாங்குச்சிடி பட்டாமுச்சிடி குட்டாங்குச்சிடி நீ குட்டாங்குச்சிடி பட்டாமுச்சிடி நீ பட்டாமுச்சிடி பட்டாமுச்சிடி நீ குட்டாங்குச்சிடி. கண்ணே ரேவதி, நாம இருவரும் இப்படியே சந்தோஷமா இருக்கணுங்க. நாம ரெண்டு பேரும் இப்படியா நம்ம அவங்க இந்த ஊருக்கு போடுவாங்க. அப்படியா? ஆமா. கண்ணே ரேவதி, இருந்தாலும் இன்றோ எனக்கு ஓய்வான நாள். பூரண அமாவாசை. எனக்கு இருப்பதோ 27 மனைவிமார்கள். அப்படி இப்பொழுது ஏன் ஆசை மனைவி, அன்பு மனைவி ரேவதி நீ மட்டும்தான். நான் மட்டும் தானங்க. அதனால்தான் உன்னை சந்திக்கும் முறைக்காக விரைந்து ஓடி வந்து. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எனக்கு என் மனசுல ஒரு ஆசை இருக்குங்க. என்ன ஆசை? எனக்கு இப்போது என்ன செய்ய வேண்டியது தெரியுமா? இப்போதே தேவலோகத்து பூலோகம் பார்க்க வேண்டும். ஏன் எதற்காக? எனக்கு தேவலோகத்து பூலோகம் எதற்காக போக சொல்ற தெரியுமா? அங்க இருக்கிற மலர்களை பறித்து ஆரமாக தொடுத்து என்னுடைய கூந்தலில் நீங்க சூட வேண்டும். இன்றோ பூரண அமாவாசை, எனக்கோ ஓய்வான நாள் ஆகினால் இந்த தேவலோகத்தை விடுத்து பூலோகம் சென்று, ஏனென்றால் தேவலோகம் இருக்கக்கூடிய மலர்களை சுடிக்க அழுத்து விட்டது. ஆகினால் பூலோகம் சென்று நறுமணம் வீசக்கூடிய மலர்களை பிரித்து ஆரமாக திருத்தனுடைய கூந்தலை சூட வேண்டும். விருப்பத்திற்கு நிறைவேற்றுவதான் கணவனுடைய கடமை. நீ புறப்படி, நான் இப்போது பூலோகம் சென்று நறுமணம் வீசக்கூடிய மலர்களை பிரித்து ஆரமாக திருத்தி உன் கூந்தலை நான் சுடுகிறேன். சீக்கிரம் வாங்க, உனக்காக காத்துக் கொண்டே இருப்பேன். பாருங்க. இருந்தாலும் என் மனைவி ஆசைப்பட்டு கேட்டுவிட்டால் பூவிலகம் சென்று நறுமணம் வீசக்கூடிய மலரை பறித்து ஆரமாக தொடுத்து அவருடைய கூந்தலை சூட வேண்டுமானால் ஏன் உடல் வரக்கூடிய அன்பை அழைத்து சென்றால் தான் உறுதுணையாக இருக்கும். பூசிக்கொள்ள